ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025ல எந்தெந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, என்னையிலேருந்து என்ன வரைக்கும் எந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நேற்று நம்ம இந்த ஸ்கெடியூல் போட்டிருந்தோம், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இது நடக்குது அப்படின்ற மாதிரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கெடியூலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன நடக்குது அப்படின்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? நீங்கள் வந்து 7.5% ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சரியா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென், போத் அகடமிக் அண்ட் ஒகேஷனல், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி. ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 7ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து அதே 7ஆம் தேதி ஈவினிங் 7 மணி வரைக்கும், சரியா? காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 7 மணிக்கு முடிஞ்சிருது. ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, சரியா? ஸோ அந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள், சரியா, 8ஆம் தேதி காலையில் 7 மணிக்கெல்லாம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அதே நாள் 8ஆம் தேதி சாயந்தரம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். ஸோ காலையில் 8ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் கொடுத்த சாய்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு காலேஜில் ஒரு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம், சரியா? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே 8ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த காலேஜில் நீங்கள் கொடுத்த அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்த அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் படி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் காலேஜுக்கு நேரடியாக போய் உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வேண்டியதான், சரியா? இது வந்து 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய அகடமிக் அண்ட் ஒகேஷனல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கெடியூல். அடுத்து 7.5% இல்லாமல் ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய அகடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மென் வார்டு, இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, சரி? அங்கே 8ஆம் தேதி முடிஞ்ச உடனே மறுநாள் 9/7/2025 காலையில் 10 மணிலேருந்து 10/7/2025 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 2 நாள் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, சரியா? ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம், அதனால உங்களுக்கு 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. இந்த 2 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததை பேஸ் பண்ணி உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மறுநாள் 11/7/2025 காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவான ஒரு காலேஜில் ஒரு சீட்டை அலாட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே நாள் 11/7/2025 ஈவினிங் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, சரி? அதுக்குள்ளே நீங்கள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் 12/7/2025 அன்னைக்குன்னு காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், ஸோ உங்களுக்கான அந்த காலேஜ் சீட்டை ஒதுக்கி அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு மெயிலில் வந்து கிடச்சிரும், இல்லை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த கொண்டுட்டு போய் உங்கள் காலேஜில் விசிட் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இது ஜென்ரலில் வரக்கூடிய அகடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்கெடியூல். நமக்கு முக்கியமானது வந்து அடுத்து ஜென்ரல் கேட்டகரி அகடமிக்ல வரக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கெடியூல் கவுன்சிலிங். இது பார்த்தீங்க, இதான் வந்து அந்த அகடமிக் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல். மொத்தம் 2,39,299 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்குது, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2னா என்ன சார்னு சொல்லிட்டுலாம் நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1. இந்த ரவுண்ட் 1 யாருக்கு நடக்கும்னா கட் ஆஃப் 200ல இருந்து கட் ஆஃப் 179 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ரேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 39,145th ரேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, 39,145வது ரேங்க், அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் டைம். 14/7/2025, 15/7/2025, 16/7/2025 ஆக மொத்தம் 3 நாள் டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. சரியா? ஸோ 14ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 16ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம். இதுக்குள்ள நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சிடணும். நீங்க கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 17/7/2025 அன்னைக்குன்னு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கான டேட்டு 2 நாள். 17/7/2025 காலையில 10 மணிலேருந்து 18/7/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இதுக்குள்ள நீங்க வந்து அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு 19/7/2025 அன்னைக்குன்னு காலையில 10 மணிக்கு உள்ள உங்களுக்கு வந்து அதுக்கான இது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணாம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சில ப்ராசஸ் இருக்கு, இது சம்பந்தமா உங்களுக்கு நான் தனியாவே ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி. சரியா? இப்போதைக்கு இதை மட்டும் ஸ்கெடியூல் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதே நாள் 19/7/2025 காலையில 10 மணிக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. கன்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், சீட்டை கன்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும், சீட்டை கன்ஃபார்ம் பண்ணாம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் 19/7/2025 அன்னைக்குன்னு காலையில 10 மணிக்கு கொடுக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஜாயினிங் டேட்ஸ், அவங்களுக்கான ஜாயினிங் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19/7/2025 இருந்து 23/7/2025 வரைக்கும் ஒரு 4 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த 4 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கான அலாட் பண்ண அந்த காலேஜுக்கு நீங்க நேரடியாக விசிட் பண்ணி உங்களுடைய சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபீஸ் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து முடிஞ்சிடும். சரி, அதே போல அப்வர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்க அந்த டிஎஃப்சி சென்டரை விசிட் பண்ணணும். ஸோ அதுக்கான டேட்டும் இதே தான். சரியா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட் நீங்க உங்க காலேஜில் போய் சேர்றதுக்கான டேட்டும் இதுதான். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டிய டேட்ஸும் வந்து இதுதான். சரியா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கு அப்படின்னா வந்து இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 26/7/2025 அன்னைக்குன்னு நடக்குது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடியுது. சரியா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 + 1 6 13 நாள் ஒரு ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்குது. 14/7 ஸ்டார்ட் ஆகி 26/7 வரைக்கும் நடக்குது. அடுத்து ரவுண்ட் 2 இதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர் தான். இப்போ ரவுண்ட் 2க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 178.965 இருந்து 143.085 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 2 நடக்கும். ரேங்க் பார்த்தீங்கன்னா 39,146வது ரேங்க்ல இருந்து 1,37,710வது ஸ்டூடெண்ட் வரைக்கும், இந்த ரேங்க் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். அதே போல சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள், 26/7/2025 இருந்து 28/7/2025 வரைக்கும். இதுல நீங்க வந்து கொடுத்த சாய்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025 அன்னைக்குன்னு வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கான டேட்டு ஒரு 2 நாள், 29/7/2025 இருந்து 30/7/2025 வரைக்கும். ஸோ இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 31/7/2025 அன்னைக்குன்னு. சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணாம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் அதே நாள் தான், 31/7/2025. சரியா? ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்க காலேஜை விசிட் பண்ண வேண்டிய டேட்டு 31/7/2025 இருந்து 4/8/2025 வரைக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டிஎஃப்சி சென்டரை விசிட் பண்ண வேண்டிய டேட்டும் அதே தான், 31/7/2025 இருந்து 4/8/2025 வரைக்கும். சரியா? ஸோ ப்ரொவிஷனல்
ரிசீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காலேஜை விசிட் பண்ணி உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 7/8/2025 அன்னைக்குன்னு வரும். சரியா? அடுத்து ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 143லேருந்து லாஸ்ட் கட் ஆஃப் 77.5 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரவுண்ட் 3. ரேங்க் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,37,711வது ஸ்டூடெண்ட்லேருந்து லாஸ்ட் ரேங்க்கு 2,39,299வது ஸ்டூடெண்ட் வரைக்கும் ரவுண்ட் 3 வந்து நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட்டு 7/8/2025லேருந்து 9/8/2025 வரைக்கும் 3 நாள். இவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 10/8/2025. இதை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கான டேட்டு 10/8/2025லேருந்து 11/8/2025 வரைக்கும். கன்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், கன்ஃபார்ம் பண்ணாம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 12/8/2025. சரியா? ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் விசிட் பண்ணுறதுக்கும், அப்வர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டிஎஃப்சி சென்டரை விசிட் பண்ணுறதுக்குமான டேட்டு 12/8/2025 டு 17/8/2025. சரியா? ஸோ அடுத்து இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 20/8/2025. இதோட நமக்கு அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? 14/7/2025லேருந்து 20/8/2025 வரைக்கும் இந்த 3 ரவுண்டு நடக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நாள் இந்த கவுன்சிலிங். ஒரு ரவுண்டு வந்து 13 நாள். இப்போ 3 ரவுண்டு அப்படின்றப்போ நமக்கு 39 நாள் வந்து இந்த 3 ரவுண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நமக்கு நடக்குது. அடுத்தது 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் இதே மாதிரி 3 ரவுண்டாக பிரித்து நடத்துகிறாங்க. அதே டேட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். 14/7/2025லேருந்து 26/7/2025 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 179 வரைக்கும். ரேங்க் 1லேருந்து 2662வது ரேங்க் வரைக்கும். சரியா? ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 178லேருந்து 78.965லேருந்து 143.085 வரைக்கும். ரேங்க் ஸ்டார்டிங் ரேங்க் 2663வது ரேங்க்ல இருந்து 18,921வது ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்டு. அதே டேட்டு தான் 26/7/2025 ஆரம்பிச்சு 7/8/2025 வரைக்கும் நடக்குது. அடுத்த ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 143லேருந்து லாஸ்ட் கட் ஆஃப் 77.5 வரைக்கும். ரேங்க் 18,922வது ரேங்க்ல இருந்து லாஸ்ட் ரேங்க் 46,848வது ரேங்க் வரைக்கும். டேட் பார்த்தீங்கன்னா 7/8/2025லேருந்து 20/8/2025 வரைக்கும் ரவுண்ட் 3 வந்து நடக்குது. இதுவும் அதே போல தான், அதே டேட்ல சேம் டேட்ல தான் இவங்களுக்கும் நடக்குது. 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் இது. அடுத்து ஒகேஷ்னலில் வரக்கூடிய ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் இது. ஒரே ரவுண்டு தான். கட் ஆஃப் 200லேருந்து 80.5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் 2,348வது ரேங்க் வரைக்கும் 14/7/2025 ஆரம்பிச்சு ஒரே ரவுண்டா 26/7/2025 கம்ப்ளீட் ஆயிருது. சரியா? ஒரு ரவுண்டு தான். அடுத்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா அதே 7.5% ரிசர்வேஷனில் ஒகேஷ்னல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரியா? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டாக நடக்குது. கட் ஆஃப் 200லேருந்து 83.5 கட் ஆஃப் வரைக்கும். ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 524வது ரேங்க் வரைக்கும். அதே ஒரே ரவுண்டு 14/7/2025லேருந்து 26/7/2025 வரைக்கும் நடக்குது. சரியா? ஸோ டென்டேட்டிவ் ஸ்கெடியூலாக நமக்கு இந்த ஸ்கெடியூலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டோட்டில் இருந்து. ஸோ இதுபடி தான் மேக்ஸிமம் நடக்கும். நமக்கு கண்டிப்பாக அவங்க அப்ரூவல் வந்து வாங்கிடுவாங்க. இதில் மேக்ஸிமம் எந்த மாற்றமும் இருக்காது. சப்போஸ் சேஞ்சஸ் இருந்தால் கூட அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அது மூலமாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போதைக்கு இதுதான் டேட்டு. உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக, ஆன்லைன் கவுன்சிலிங் சம்மந்தமாக என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட எல்லா கிளியரன்ஸும் நம்ம வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். சரியா? தேங்க்யூ.